குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பாகவே தொடங்கி இருக்கு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி 4 முனை போட்டி நிலவுகிறது. நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே பிரதமர் மோடி தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை சென்னையில் தொடங்கிட்டார். தேர்தல் பரபரப்பு தமிழகத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். கூட்டணிகள், தொகுதிகள் இது எல்லாமே உறுதி செய்யப்படாத நிலையில் தமிழகத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய முக்கிய தொகுதிகள் பற்றி தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் பார்க்கக்கூடிய தொகுதி வடசென்னை. வடசென்னை பொறுத்தமட்டில் திமுகவினுடைய கோட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கு அதிமுக ஒரே ஒரு மட்டும்தான் வந்திருக்காங்க. அதுவும் 2014. மற்ற அதிக முறை 11 முறை பார்த்தோமேயானால் திமுக தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. தற்போது திமுகவின் எம்பியாக கலாநிதி வீராசாமி இருக்கார். ஆனால் அவர் மீண்டுமே எம்பி தேர்தலை நோக்கி எம்பி சீட்டுக்காக காய் நகர்த்திட்டு வர்றாங்க. ஆனால் அவருக்கு திமுக கொஞ்சம் சீட்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குறிப்பாக துறைமுகம் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய அட்டகாசம், போதை பழக்கம், போதை வஸ்துகள் அதிகரித்திருப்பது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே கலாநிதி வீராசாமி அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. இது குறித்து நாங்கள் எம்பி கிட்டலாம் போய் புகார் கொடுத்துமே அது குறித்து எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை. குறிப்பாக சென்னையில் வெள்ளமானது இருந்தப்போ அந்த வெள்ளத்தின் போதும் எம்பி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலாம், அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் மக்களிடையே இருக்கு. இதனால கோவை தெற்கு தொகுதியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த தொகுதியானது ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரியை பொறுத்தவரை இந்தியாவினுடைய தென் பகுதியில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சிகளினுடைய ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்ல போனால் அது கன்னியாகுமரியை சொல்லலாம். கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் கடந்த 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பி ஆகி அதுக்கப்புறம் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால வர இருக்கக்கூடிய இந்த தேர்தலிலும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பி சீட்டுக்காக காய் நகர்த்துகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஆனால் அவருக்கு ஆளுநர் பதவி தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தரப்பில் பார்த்தோம்னால் தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் இவங்க எல்லாருமே ஆளுநராக இருக்கிறாங்க. அதனால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆளுநர் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தற்போது தெலுங்கானா ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு மீண்டும் இவரும் எம்பி சீட்டுக்காக ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அரசியலில் களம் காண்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு சமயம் அவர் ஊடகங்களில் பேட்டி அளித்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பொன் ராதாகிருஷ்ணன், ஆளுநர் தமிழிசை இவங்க எல்லாருமே எம்பி சீட்டுக்கு போட்டி போட்டாலும் பாஜக தலைமை வேற ஒரு யோசனைகள இருக்காங்களாம். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்ற உடனேயே சிறுபான்மையினருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் கன்னியாகுமரியில் சதீஷ் ராஜாவுக்கு எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சதீஷ் ராஜா 2012 பாஜகவில் இணைந்து செயலாற்றி வருகிறார். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அப்போது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. அவர்களோடு போட்டி போட்டு சதீஷ் ராஜாவும் உதவி செய்திருக்கார். ஸோ அதனால கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் இவர் அறியப்படக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு முகமாகவும் சதீஷ் ராஜா இருக்கிறார். இதனால பாஜக மேலிடம் என்னதான் பொன் ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறமா ஆளுநர் தமிழிசை இவங்க டாப் ரேஸில் இருந்தாலுமே இவங்க குறிப்பாக முக்கியமாக சதீஷ் ராஜாவுக்கு தான் சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் சதீஷ் ராஜாவினுடைய மனைவி ஒரு இந்து, அவருடைய தாய் பார்த்தமையானால் கிறிஸ்தவர். அதனால இந்து மற்றும் கிறிஸ்தவர் இரு மதத்தினருடைய வாக்கு வங்கியும் கிடைக்கும் சொல்லி பாஜக நம்புகின்றது. அதனால் இவர் களம் இறக்கப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் அண்ணாமலை என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை தமிழகம் முழுக்க நடத்தினார். அது கன்னியாகுமரியில் நடக்கும்போது சதீஷ் ராஜா அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கார். இதன் காரணமாக சதீஷ் ராஜாவுக்கு ஒதுக்கப்படலாம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி தென் சென்னை தொகுதி. திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் ஒருவேளை கூட்டணி அமைத்தால்
அங்கு கமல்ஹாசன் எம்பி தேர்தல் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதே சமயம் தற்போது தென் சென்னையினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் தான் திமுக சார்பாக போட்டியிடுவார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில அதிமுகவினுடைய சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரினுடைய மகன் ஜெயவர்தன் அவர்கள் அதிமுக சார்பில் எம்பி தேர்தல் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் கடந்த சில நாட்களாகவே இதற்கான வேலைகளை சமூக வலைதளங்களில் தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம அவருடைய சோசியல் மீடியாவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் பாஜகவை பொறுத்த மட்டும் கரு நாகராஜன், எஸ்ஜி சூர்யா இருவரும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதே நேரத்தில் இவங்க 2 பேருக்கு நடுவில் மூன்றாவதாக பாஜகவினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய ஆனந்த பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆப்போசிட்டாக ஆனந்த பிரியாவை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைமை வந்து முடிவு செஞ்சிருக்கதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக தலைமை என்ன முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தலைநகரங்களில் முக்கியமாக 33% பெண்களுக்கே வந்து சீட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஸோ அதனால பாஜகவினுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த பிரியாவுக்கு சீட்டு ஒதுக்கப்படலாம் வந்து சொல்லப்படுகிறது. இவங்க ஆனந்த பிரியா யாரு அப்படின்னு பார்த்தா, ஐஜேகே கட்சியில மதுரவாயில் தொகுதியில் கடந்த 2016 வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2021 பாஜகவில் இணைந்த ஆனந்த பிரியா, எஸ்ஜி சூர்யா, கரு நாகராஜன் இவர்களோடு இணைந்து தற்போது மூன்றாவதாக ரேஸில் இணைந்திருக்கிறார் ஆனந்த பிரியா. இவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி எதுன்னு பார்த்தா வேலூர் தொகுதியை பொறுத்த மட்டும் தற்போது எம்பியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் இருக்கார். ஸோ வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11.48 கோடி ரூபாய் வருமான வரித்துறை வந்து கைப்பற்றினாங்க. இதனால அந்த பகுதியில் தேர்தலே ரத்தானது. ஸோ இந்த விவகாரத்தில் காட்பாடி காவல்துறையில் வந்து கதிரானந்த் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. ஆனாலுமே மீண்டும் தனியாக நடந்த தேர்தலில் பார்த்தோமேனால் 8141 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கதிரானந்த் அவர்கள் எம்பி ஆனார். ஆனால் தற்போது வரை மக்களிடம் அவருக்கு எதிர்மறையான விமர்சனம் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடியாத்தம் குமரன் அவர்கள் வெளியிட்ட ஆடியோ விவகாரமும் திமுக மட்டும் இல்லாமல் கதிரானந்த், துரைமுருகன் இவர்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் கடுமையான விமர்சனத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால திமுகவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கதிரானந்த் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், வேலூர் மேயர் சுஜாதா ஆகியோரும் எம்பி சீட்டுக்கான ரேஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்பூர் பரிதா குழுமத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பரிதா பாபு மகனுக்கும் சீட்டு கேட்ப காய் நகர்த்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.